2026 புது வருடம் வாக்கு தத்துவம். இந்த வருஷத்துல கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நம்பிக்கையோடு காத்திருக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் கர்த்தர் கொடுக்கிறதான வாக்கு தத்துவம். இது எப்போ கொடுக்கப்பட்ட வசனம் சொல்லி பார்க்கும்போது, கர்த்தர் பேசுகிற வார்த்தைன்னு சொல்லி பார்க்கும்போது, இஸ்ரேல் ஜனங்கள் நாடு கடத்தப்பட்டு ஒரு துன்பமான காரியத்தில் இருந்தபோது கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அவர்களுக்கு மேலே சொல்லப்பட்ட போது அவர்கள் நம்பிக்கையோடு ஆண்டவரை நம்பிக்கையோடு நோக்கி பார்த்த ஒரு தருணம். நாடு கடத்தப்பட்ட இஸ்ரவேல் துன்பமான சூழ்நிலை இருக்கிறாங்க. ஆண்டவர் அங்கே பேசுகிறாரு, நம்பிக்கையுடைய சிறைகளே நான் திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து அப்படியே எல்லாம் மனம் திரும்புகிறாங்க. எல்லாம் மனம் திரும்பி தன்னை மாற்றிக்கிறாங்க. தன்னை மாற்றும் பொழுது இந்த வாக்கு தத்தம் அவங்களுக்குள் நிறைவேறுது. அவங்க நாடு கடத்தப்பட்ட போது, அவங்க அந்த துன்பத்தில் இருந்தபோது இந்த வார்த்தை அவங்களுக்கு எப்படியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு வசனமா இருந்துச்சு. அவங்க துன்பத்தில் அவங்களை என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு வசனமா இருந்துச்சு. அது என்கரேஜ் பண்ணும்படியாக அவங்களுக்குள்ள அந்த உணர்வு இருந்துச்சு. ஊக்குவிக்கும்படியாக அவங்களுக்குள்ள அந்த உணர்வு இருந்ததுனால இப்படி கேட்டிருந்தாங்கன்னா அவங்க உணர்ந்திருக்க மாட்டாங்க. அந்த துன்பத்தின் நடுவில் என்னை யார் காப்பாற்றுவா, இந்த நாடு கடத்தப்பட்ட சூழ்நிலையில எங்களை யார் விடுவிப்பா, இந்த சிறை கட்டுகளை யார் உடைப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே மன உளைச்சலோடு ஒரு துக்கத்தோடு துன்பத்தோடு காத்திருந்த போது ஆண்டவர் அந்த வசனங்களை பேசும்போது உடனே மனம் திரும்பி ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு அப்படியே இந்த சனம் வராங்க. அது அப்பதான் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். எப்படி நிறைவேறுது? வசனத்தினுடைய பொருள் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நம்பிக்கையுடைய சிறைகளே, இது கஷ்டங்களுக்கு மத்தியிலும் நம்பிக்கையுடன் கர்த்தரிடத்தில் திரும்பும் அல்லது மனம் திரும்பும், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் மக்களை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. நம்பிக்கையுடைய சிறைகளே, நீங்க எல்லாம் நம்பிக்கையுள்ள சிறைகளாக மாறணும். நம்பிக்கையுடைய சிறைகள் அப்படின்னு என்ன? இப்ப நான் சொன்னேன்னா, உங்கள் கஷ்டம், கடந்த வருஷத்துல கஷ்டங்கள் இருந்திருக்கலாம், துக்கங்கள் இருக்கலாம், பலவீனங்கள் இருந்திருக்கலாம், நோய்கள் இருந்திருக்கலாம், பற்றாக்குறை இருக்கலாம், பல விதமான பாடுகள் இருந்திருக்கலாம். இந்த நேரத்துல கர்த்தரிடத்துல நம்பிக்கையை வச்சு மனம் திரும்பி மனம் மாறி, ஆண்டவரே கதி, அவரே அப்பா, அவர் தான் எல்லாம் பார்த்துக்கிறார் அப்படின்னு சொல்லி திரும்பணும். அதுதான் இந்த நம்பிக்கையுடைய சிறைகள். ரெண்டாவது, அரணுக்கு திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறேன். கர்த்தர் ஒரு பாதுகாப்பாக, ஒரு புகலிடமாக இருக்கிறார் என்பதை அவரை நோக்கி சொல்லணும். ஏசப்பா, நீங்க எனக்கு புகலிடமா இருக்கீங்க, அரணா இருக்கீங்க, பாதுகாப்பா இருக்கீங்க, கோட்டையா இருக்கீங்க, ஒரு நல்ல ஒரு போதுமான அரண். உங்க நாமத்துக்குள் நான் ஓடி சுகித்திருப்பேன், வாழ்ந்திருப்பேன், ஜெயித்திருப்பேன் அப்படி சொல்லணும். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது, இரட்டிப்பான நன்மையை தருவேன் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு உடனடியாக இரட்டிப்பான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி உறுதி அளிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்டதான தலைப்பு, கர்த்தர் இரட்டிப்பான நன்மைகளை தருவார் என்று சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இந்த காலத்தை நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கு. என்னென்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு 4 விதமான 3 விதமான பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். ஒன்று, தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்ம விசுவாசிக்க வேண்டும். ரெண்டாவது, தேவனுடைய வார்த்தையை உறுதியாக பிடித்து கொண்டு நம்ப வேண்டும். மூன்றாவதாக, புதிய நன்மைகளை நாம் எதிர்பார்க்கணும். இந்த வருஷத்துல இந்த வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னாங்க. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புகள் அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த பழைய வருஷத்தினுடைய துன்பங்கள், பாடுகள், வேதனைகள், கலக்கங்கள், கண்ணீர்கள் இதெல்லாம் விட்டு மாறி நம்ம வரணும்னா மனம் திரும்பி வரணும். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் நீங்க தான் அப்படின்னு சொல்லி வரணும். வந்த பிறகு எப்படி வரணும்னா,
இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தத்தை முதலாவதாக விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவதாக தேவனுடைய வார்த்தை உறுதியாக நம்ம என்ன செய்யணும், பிடிச்சுக்கிட்டு விட்டக்கூடாது. நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க செய்வீங்க, செஞ்சே ஆவீங்கன்னு சொல்லி. மூன்றாவதாக எனக்கு கர்த்தர் புதிய புதிய நன்மைகளை செய்வார்னு சொல்லி புதிய புதிய நன்மைகளை எதிர்பார்க்கணும். இப்ப நம்ம ஆவிசுவாசமா பேசக்கூடாது. இந்த வருஷத்துல என்ன புதுசா மாறின போகுது, என் புருஷன் மாற மாட்டேன், என் மனைவி திருந்த மாட்டேன், என் பிள்ளை மாறாது, இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா கதை ஆகாது. சொல்லப்படுறீங்களா? புதிய நன்மைகளை கர்த்தர் செய்வார்னு சொல்லி எதிர்பார்க்கணும். என்னுடைய கணவனிடத்திலிருந்து, என்னுடைய மனைவி இடத்திலிருந்து, என் பிள்ளைகளிடத்திலிருந்து ஒரு மாற்றம் உண்டாகும். என் வேலையில் ஒரு மாற்றம் உண்டாகும். என் வியாபாரத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். என் ஆவிக்குரிய வாழ்க்கை, உலகப்பிரகார வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். நான் அவரை நோக்கி பார்க்கிறேன், எனக்கு இரட்டிப்பான நன்மைகளை செய்வார் என்று சொல்லி, அப்படி சொல்லி புதிய புதிய நன்மைகளை செய்வார் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் என்று சொல்லி நான் நம்பணும். அப்போ என்ன செய்யணும்னா, ஜெபத்தோடும் எதிர்பார்ப்போடும் நம்ம இருக்கணும். ஜெபம் இல்லாம எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கக்கூடாது. அசால்ட்டா வரக்கூடாது. அசால்ட்டா எதையுமே செய்யக்கூடாது. அசால்ட்டா பைபிள் படிக்கக்கூடாது. அசால்ட்டா ஜெபம் பண்ணக்கூடாது. அசால்ட்டா வாக்குத்தத்தங்களை நம்பக்கூடாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறீங்க, படிச்சிருக்கீங்க, புதிய நன்மைகளை எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்க முகங்கள் சோர்ந்து போகாது, கசந்து போகாது, துக்கப்படாது, உங்க இதயம் தோண்டு போகாது. ஆமென். இதுக்கான சில காரியங்களை பார்ப்போம். முதலாவதாக கர்த்தர் நமது சிறையிருப்புகளை திருப்புகிறார். எரேமியா 33:7 வாசிக்கும் பொழுது, எரேமியா 33:7, எரேமியா 33, நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து. ஆமென். அப்போ இங்க வாசித்தோம் நம்ம இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தம், நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், நினைக்க தருவேன் சொல்லிட்டாரு. அப்போ நாம தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கணும், தேவனுடைய வார்த்தை உதவியை பிடித்துக் கொண்டு நம்ப வேண்டும். மூன்றாவதாக புதிய நன்மையை எதிர்பார்க்கணும். எப்படி? ஜெபத்தோடும் எதிர்பார்க்கணும். அப்ப முதல்ல கர்த்தர் செய்கிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, கர்த்தர் நம்முடைய சிறு இருப்புகளை திருப்புகிறார். முதல் காரியம், கர்த்தர் நம்முடைய முதல் சிறையிருப்புகளை திருப்பும் போது சிறைப்பிடிக்கப்பட்ட காரியம் என்ன? கடந்த வருஷத்துல உன்னை எதெல்லாம் சிறைப்பிடிக்க வச்சிருக்கு, சிறையில மாட்டிக்கொண்டு அதை சிக்கி வைத்த போல என்னென்ன காரியம் இருக்கோ அதெல்லாம் கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். விடுவிக்கும் பொழுது உங்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வருகிறார், ஒரு புதிய நிலைமைக்கு கொண்டு வர, ஒரு மாற்றமான ஒரு நிலைமைக்கு கொண்டு வர. இந்த வருஷம் அப்படியாக முதலாவது செய்ய போகிறார். அது எப்படி இருக்கும்? சங்கீதம் 126 1, 2, 4, 6 வசனங்கள் வாசிக்கும் போது வாசிங்க. முதல்ல 126 சங்கீதம் 126 1, 2 வாசிங்க. சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். ஆமென். சொப்பனம் காண்கிறவர்களைப் போல இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தம் இட்டு நிறைந்திருந்தது. ஆமென். இந்த 1-2 வசனங்களை வாசிக்கும் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பும் போது நமக்கு சிரிப்பு, ஆனந்தம், ஆக்களிப்பு, மகிழ்ச்சி நமக்குள்ள உண்டாகும். அப்ப நாம சபையில இப்படி உட்கார மாட்டோம், இப்படி உட்கார மாட்டோம். ஆண்டவர் சமூகத்தில் இப்படி உட்கார மாட்டோம். ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றிட்டாருன்னா சிரித்த முகத்தோடு, நகைப்பினால் ஸ்மைல், நகைப்புன்னு சொன்ன ஸ்மைல், ஸ்மைலான உதடுகள் சிரித்த வண்ணமாக, ஆனந்தமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக அப்படியே எப்படி இருக்கும் சிறையிருப்பை திருப்பும் போது. கர்த்தர் சொல்ற, இந்த வருஷம் கடந்த நாட்களில் காணப்பட்ட சிறையிருப்பை மாற்றுவேன். வாழ்க்கையில் இருந்த எல்லா துக்கமான சிறையிருப்புகளை நான் மாற்றுவேன். இந்த வருஷம் கர்த்தர் மாற்றியிருக்கிறார், உன் சிறையிருப்பை மாற்றியிருக்கிறார். கர்த்தர் சொல்றார், உன்னை ஆனந்தம் சத்தத்தோடு இருக்க சொல்கிறார். 4 முதல் 6 வரைக்கும் வாசிக்கும் போது வாசிங்க பிரதர். 4 இருந்து 6 வரைக்கும் அப்படியே வாசிங்க.
தொடர்ந்து கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அறைகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடு திரும்பி வருவான். ஆமென். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது எப்படி இருந்துச்சா? ஒரு வெள்ளத்தை திருப்புவது போல இந்த வெள்ளங்கள் வரும்போது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த வெள்ளங்களை அந்த தண்ணிகளை திருப்பிடுவாங்க. அது திருப்பிடும் போது எப்படி இருக்கும்? வேற பகுதி திருப்பிடும் போது எப்படி இருக்கும்? கொஞ்ச நேரத்தில் அந்த வெள்ளம் வந்து எங்க ஊர்ல நாங்க இருக்கும்பொழுது ஒரு முறை எங்க வீட்டு சைடு கிளன் வயிற்றுல இருக்கு, பாஸ்டமா நேரம் மாசமா இருக்கிறாங்க. நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன், சைக்கிளில் வந்துட்டு இருக்கிறேன். அந்த ஆலமரம் தாண்டி கூடாநகர் பகுதியில் வரும்பொழுது பயங்கரமான தண்ணி, ஞாபகம் இருக்கா? பயங்கரமான வெள்ளம். அப்போ சொன்னாங்க, பாப்பாக்குடி கம்மா, பொதும்பு கம்மா, மீனாட்சிபுரம் கம்மா எல்லாம் உடஞ்சிருச்சுங்க. மழை பெஞ்சிட்டு இருக்கு, உடஞ்சிருச்சுங்க. ஃபுல்லாக தண்ணி வந்துடும். தண்ணி பயங்கர தண்ணி, இடுப்புக்கு மேலே தண்ணி. மெயின் ரோட்டில் சைக்கிளில் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டேன். என் நண்பன் ஆரோக்கியம், அந்த தம்பியுடைய அந்த பையனுடைய என் நண்பனுடைய அந்த ஹாஸ்பிட்டலில் சைக்கிளை போட்டுட்டு நடந்துனா போக முடியல. பயங்கர ஸ்பீடாகுது, ரொம்ப ஸ்பீடாக. சரின்னு வீட்டுக்குள்ளே போய் வீட்டை பார்த்தா வீட்டுக்குள்ளே அவ்வளோ தண்ணி. உன்னை எங்கே உட்கார வச்சுருந்தாங்க? மேலே ஸ்லாப்பில் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சேர்ந்து உட்கார வச்சுருந்தாங்க. வெளியே போக முடியல. கொஞ்ச நேரம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, இந்த மாதிரி வெள்ளங்கள் நாங்கள் திருப்பி விட்டுட்டோம், வைகாத்துக்கு போயிடுச்சு, இப்போ இந்த தண்ணியெல்லாம் ஓடி வத்திரும் அப்படின்னு சொல்லி. விடிய காலம் கூட வத்திருச்சு, விடிய தூக்கம் இல்லாமல் கிடந்தோம். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ இந்த தண்ணிகளை வேற பக்கம் திருப்பும் போது நமக்குள்ள ஒரு நிம்மதி வருமே, அந்த நிம்மதியைத்தான் கர்த்தர் இந்த வருஷம் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அந்த நிம்மதி. ஏன்னா உணர்ந்து இந்த வசனங்களை எடுக்கும்போது உணர்ந்து ஆண்டவரோட பேசி ஆண்டவருடைய ஆவியானவர் என்னென்ன சொன்னாலும் அதை அப்படியே சொல்லிக்கிட்டு கற்பனையா இன்னொருத்தங்க எழுதி வச்சதை காப்பி அடிச்சுட்டு வந்து பேசல. ஆவியானவர் சொன்னதை அப்படியே நான் பேசிக்கொண்டிருக்கேன். கடந்த வருஷ காலங்களில் உனக்கு இருந்த சிறையான வாழ்க்கையை கர்த்தர் முறிக்கிறார். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பும் போது அங்க என்னாச்சாம்? வாசிங்க. கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள். ஆமா, அப்ப பாருங்க, கண்ணீரோடு நல்லா கவனம் கேளுங்க, படிக்கிறது கேளுங்க. முதல்ல தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல இந்த சிறையிருப்பை திருப்பின உடனே அங்க எப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம், மகிழ்ச்சி. வாசிங்க. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பீங்களாம். கண்ணீரோடு நீங்க விதைக்கப்பட்ட நன்மைகளை கெம்பீரத்தோடு அறுக்க போறீங்களாம். உங்களுக்கான ஜெபத்துக்கான பதிலான நேரம். இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற காரியம் என்ன? நீங்க அழுவீங்களாம், நீங்க அழுக போறீங்களா? இந்த வருஷம் முழு அழுதுட்டே இருக்க போறீங்களா? எப்படி? காயங்களுக்காக அழுக போறதில்லை, வேதனைகளுக்காக அழுக போறதில்லை, துக்கங்களுக்காக அழுக போறதில்லை. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி ஆனந்த கண்ணீர் இட போறீங்களா? இந்த வருஷம் உங்களுடைய கண்கள்ல கண்ணீர் வரும். அது ஆனந்த கண்ணீராக்கும், மகிழ்ச்சியான கண்ணீராக்கும். என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், என் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்துட்டார் என்ற ஒரு கண்ணீர் கிடைக்குமா? அது சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு இருப்பார்கள். அள்ளித்தும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போயிடும். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடு. இந்த வருஷம் அப்படிதான் கர்த்தர் செய்ய போற, கெம்பீரத்தோடு. இந்த வருஷம் உங்களுக்கு ஆரம்பம் அற்பமா இருந்தாலும், அந்த ஆரம்பத்துல கடந்த வருஷத்துல நிகழ்ந்த காரியம் நடக்குதேன்னு சொல்லி வேதனைப்பட்டு துக்கப்பட்டு இருந்தாலும், ஆனால் இந்த வருஷத்துல கர்த்தர் உன்னுடைய சிறையிருப்பை மாற்றி, கர்த்தர் உன் துக்கங்களை மாற்றி, உன்னை கட்டி வச்சிருந்த கயிறுகளை அறுத்து, ஆசீர்வாதத்தின் கயிறுகளை அவிழ்த்து, அபிஷேகத்தின் கயிறுகளை அவிழ்த்து, கண்ணீரோடு கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிற ஆண்டவரோடு அற்புதம் செய்கிறார். ஆமென். இரண்டாவது காரியம் எரேமியா 33:8.
அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவருடைய எல்லா கிரமங்களுக்கும் அவர்கள் நீங்களாக்கி சுத்திகரித்து அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். கர்த்தர் நமது பாவங்களையும் அக்கிரமங்களையும் இந்த வருஷத்துல மன்னிக்க போகிறார். இது வரைக்கும் நீ பாவம் செய்திருந்தால், ஆண்டவருக்கு விரோதமான பாவம், ஆண்டவருக்கு விரோதமான துரோகம், ஆண்டவருக்கு விரோதமான அக்கிரமம், அவருடைய சபைக்கு விரோதமாய், அவருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் பலவித காரியங்களை நீ செய்திருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு அறுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த பாவங்களை உன்னிடத்தில் நீக்க அவர் அருமையானவராக இருக்கிறார். இந்த நாளிலே உன்னை மறுபடியுமாக பரிசுத்தவானாய், பரிசுத்தமுள்ளவளாய் மாற்ற அவர் இன்னைக்கு எப்படி இருக்கிறார்? ஆயத்தமா இருக்கிறார். இந்த வருஷம் பாவங்கள் அறிந்து போகும், ஆனா மறுபடி பாவம் செய்யக்கூடாது, மறுபடி துரோகம் செய்யக்கூடாது, மறுபடி விரோதம் செய்யக்கூடாது, மறுபடி அக்கிரமம் செய்யக்கூடாது. அதை நீங்க சரிப்படுத்தணும். ஆமென். கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 1 பேதுரு 2:24-25 சொல்லும் பொழுது ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24 வசனம் 25 வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24-25. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்மாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய தழும்புகளினால் நமக்கு இந்த வருஷம் சுகம் கொடுக்கிறார். இரண்டாவது, நம்மளை கண்காணிக்கிறவர், அவரு மேய்க்கிறவர், அவருக்குள்ளாக நாம் திருப்பப்பட்டிருக்கிறோம். பிரியமானவரே, இந்த வருஷம் அதான் சொல்லுங்க, ஆரம்பிக்கும்போது சொன்னேன், சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி பார்த்தபோது, மனம் திரும்பி மனம் மாறி வந்தபோது கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற பண்ணுவார். நீங்களும் மனம் மாற வேணும், மனம் திரும்ப வேணும். இல்லை நான் அப்படிதான் பண்ணுவேன், அப்படிதான் செய்வேன் சொன்னா அது வேற மாதிரி போயிடும், முடிவு பயங்கரமா இருக்கும். அப்புறம் வாக்குத்தத்தம் நிறைவேறலையே அப்படின்னு சொல்லி பொய் சொல்லக்கூடாது. ஆமே. அடுத்து 3வது காரியத்துக்குள்ள போயிடுவோம். எரேமியா 33:6. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். கர்த்தர் நமக்கு பரிபூர்ண சுகமும் சமாதானமும் தருகிறார். இந்த வருஷம், கடந்த வருஷத்துல உனக்கு நிறைய வியாதிகள் வந்திருக்கலாம், மரண போராட்டங்கள், மரண பயங்கள் வந்திருக்கலாம், நிறைய நோய்கள் உனக்குள்ள வந்திருக்கலாம், உன் குடும்பத்துக்குள்ள வந்திருக்கலாம், உன் தெரிஞ்சவங்களுக்குள்ள, சபைக்குள்ள வந்திருக்கலாம், சபையோர்களுக்குள்ள வந்திருக்கலாம். ஆமென். உங்க உறவினர்களுக்குள்ள வந்திருக்கலாம், உங்க நண்பர்களுக்குள்ள வந்திருக்கலாம். கர்த்தர் இந்த வருஷம் சொல்றாரு, உனக்கு பரிபூர்ண சுகமும் சமாதானத்தையும் இந்த வருஷத்துல ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். பரிபூர்ண சமாதானம். எப்படி? சங்கீதம் 122:7-8 வசனம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உங்க வீட்டுக்குள்ள என்ன இருக்குமா? சமாதானம் இருக்குமா, சுகம் இருக்குமா? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப ரெட்டிப்பான நன்மைகள்ல இந்த நன்மைகளையும் சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு என்னென்ன காரியங்கள், ஏன்னா பாருங்க, வாசிக்கும் போது ரெட்டிப்பான நன்மையாவே வந்துட்டு இருக்கும். ஆமென். ஒவ்வொரு வசனம் வாசிக்கும் போது ரெட்டிப்பான நன்மையா வந்திருக்கும். இந்த இடத்துலயும் ரெட்டிப்பான நன்மை. ஒண்ணு சுகம், சமாதானம். இது இருந்தா போதும்ல. கர்த்தர் இந்த வருஷத்துல அப்படியே கொடுக்கிறார். அடுத்தபடி 4வது பார்க்கும் பொழுது செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20 வசனம். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண்கள் காண நான் உன் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியிலுள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் நமக்கு இந்த வருஷம் கீர்த்தி, புகழ்ச்சி ரெண்டையும் தரப்போகிறார். கர்த்தர் எப்படி தரப்போகிறாரா? எவ்வளவு அழகா தரப்போறாரா? எவ்வளவு வளப்பையா தரப்போறாரா?
அந்த வசனங்களை குறிப்பாக வாசிக்கும் பொழுது எங்க வாசிங்க? அக்காலத்திலே. எந்த காலத்துல? இந்த காலத்துல. உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். பாருங்க, எங்க நல்ல கவனமா பாருங்க. கர்த்தர் உங்களை கூட்டிக் கொண்டு வரப்போகிறார். ஆண்டவர் கூப்பிடும் பொழுது ஆண்டவரோடு நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாய், ஃபேம், க்ளோரி கிடைக்கும். அதாவது ஆனந்தம், வல்லமை எல்லாம் கிடைக்கும். இந்த வருஷம் ஆண்டவர் கூப்பிடும்போது, ஆண்டவர் சொல்லும்போது ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்லும்போது விசுவாசிச்சீங்கன்னா, ஆண்டவர் சொல்லும்போது பாட்டு பாடினா, ஆண்டவர் சொல்லும்போது சபைக்கு வந்துட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்லும்போது உங்க குடும்பத்தெல்லாம் கூட்டி வச்சு கர்த்தரை மகிமைப்படுத்திட்டீங்கன்னா, ஆமென். ஆண்டவர் சொல்லும்போது இதெல்லாம் இல்லாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாய் கிடைக்காது, சமாதானம் கிடைக்காது, கீர்த்தி கிடைக்காது. ஆளுக்கு ஒரு பக்கத்துல கிடந்தீங்கன்னா கிடைக்காது. ஆமென். அதை நான் இப்ப சொல்லுறேன். இருக்கீங்களா? 1 தீமோத்தேயு 1:11 இப்படியாக சொல்கிறது. 1 Timothy chapter 1:11. 1 தீமோத்தேயு 1:11. டக்கு டக்கு எடுத்து வாசிங்க. நித்தியான தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி, நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையாக இருக்கிற மற்ற எந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எனக்கு ஆண்டவர் போதித்த போதனைகளுக்கு, புத்திமதிகளுக்கு எதிரடையாய் என்னுடைய ஆவிக்குள்ள, என் மனசுக்குள்ள எனக்கு விரோதமாய் பேசி என்னை ஆண்டவரோடு சேர விடாமல், ஆண்டவரோட சபையோடு சேர விடாமல், ஜெபிக்க விடாமல், துதிக்க விடாமல், ஆராதிக்க விடாமல், பைபிள் படிக்க விடாமல், கிரியை செய்ய, பிரசங்கத்தை கேட்க விடாமல் கேட்கிற பலவிதமான காரியங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. அதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் உங்களை எப்படி மாற்றணும்னு நினைக்கிறாரோ அந்த மாற்றத்துக்குள்ள உங்களை கொண்டு வர தேவன் வல்லமை உருவாக்குறார். அந்த கீர்த்தி, அந்த புகழ்ச்சி இந்த வருஷம் உங்களுக்கு உண்டாகும். 5வது பகுதி 91 சங்கீதம் 16 வசனம். 91 சங்கீதம் 16 வசனம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அடுத்து 5வது காரியம் என்ன அப்படின்னா, இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு நீடித்த நாட்களை கொடுத்து திருப்தியாக்க போகிறார். உங்களுக்கு நீடித்த நாட்கள் உண்டு. உங்க வாழ்க்கையில நீடித்த நாட்கள் உண்டு. உங்களை திருப்திப்படுத்த போகிறார். நாட்களை கொடுத்து திருப்திப்படுத்த போகிறார். அப்போ உங்களுக்குள்ள யார் மரண பயம் கொண்டு வந்தாலும், யாராவது தற்கொலை எண்ணங்களை தூண்டி விட்டாலும், மாம்சத்தில் தற்கொலையினுடைய ஆவி வந்தாலும், ஆண்டவர்கிட்ட சொல்லி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீங்க இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தம் எனக்குள்ள நிறைவேறும்படியாக நீங்க வச்சிருக்கிற அந்த காரியங்கள் எனக்குள்ள செயல்படட்டும். அதுக்கு எதிரடையாக என்கிட்ட பேசுகிற அந்த காரியம் நிர்மூலமாகட்டும். உங்க வாக்குத்தத்தம் எனக்குள்ள நிறைவேற விடாமல் என்னை தவறான பாதைக்கு கொண்டு போற, அவிசுவாசத்துக்கு கொண்டு போற, மனம் சோர்வுக்குள்ள கொண்டு போற, நெகட்டிவா பேச வைக்கிற, என்ன வாழ்க்கை, என்னடா வேலை, என்னடா வியாபாரம், என்னடா பிள்ளைங்க, என்னடா புருஷன், என்னடா பொண்டாட்டி, என்னடா பிள்ளைங்கன்னு சொல்றதை விட, என்னடா ஊழி, என்னடா சபை, என்னடா பாஸ்டர் அப்படின்னு சொல்றதை விட, அதை விட்டுறணும். அதை விட்டுட்டு இதை பிடிச்சிடணும். எனக்கு நீடித்த நாட்களையும் திருப்தியை கொடுப்பேன். என் வேலையில திருப்தி உண்டாகட்டும், என் வியாபாரத்தை திருப்தி உண்டாகட்டும், படிப்புல திருப்தி உண்டாகட்டும், என் பிள்ளைகள் இடத்துல திருப்தி உண்டாகட்டும், என் கணவனத்தை திருப்தி உண்டாகட்டும், மனைவிடத்தை திருப்தி உண்டாகட்டும், என் தேவைகள் மத்தியில் திருப்தி உண்டாகட்டும். எனக்கு நீடித்த நாட்களை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. என்னை திருப்திப்படுத்துங்க நீடித்த நாட்களோடு. ஆமென். அடுத்து 6வது காரியம் ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன்.
திகையாதே, திகையா, நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் என்ன சொல்றாரு, நம்மை அவருடைய நீதியின் வலது கரத்தினால் தாங்குவார். இந்த வருஷம் ஆண்டவர் நம்மளை அவருடைய வலது கரத்தில், அத நீதியான வலது கரத்தில் நம்மளை தாங்க போகிறார். யாருன்னு சொல்ல முடியும் இந்த காலத்துல? நான் உன் தேவன்டா, நான் உன் தேவன். அழகா சொல்லப்பட்டிருக்கிறது வசனம், எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. நான் உன் தேவன், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன் கூடயே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், திகைச்சு போகாத, நான் உன்னுடைய தேவனா இருக்கிறேன். யார் சொல்ல முடியும்? ஒரு மனுஷன் சொல்ல முடியுமா? ஒரு கணவன் சொல்ல முடியுமா? ஒரு மனைவி சொல்ல முடியுமா? ஒரு நண்பன் சொல்ல முடியுமா? ஒரு தாய் சொல்ல முடியும், தகப்பன் சொல்ல முடியுமா? எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. சொன்னா எங்க நம்மகிட்ட இருந்து சில காரியங்கள் போயிடுவோம், வேலை செய்ய வச்சிருவாங்களோ. நான் இருக்கிறேன்னு சொன்னா வேலை செய்ய வச்சிருவாங்க, அந்த வேலையை செய் இந்த வேலையை செய்ய சொல்லி வச்சிருவாங்க. பயப்படாதுன்னு சொன்னா ஏதாவது கொடுக்க வச்சிருவாங்க, வாங்கிடுவாங்க நம்மகிட்ட இருந்து. உங்களோட நழுவி போறதாண்டா கரெக்டு. நழுவிட்டு போயிடும், அப்படியே நழுவிட்டு போயிடும். கழுவுற மீன்ல நழுவுற மீனா இருக்கிறோம்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் தேவன், நீ பயப்படாத, நீ கலங்காத, நீ திகையாத, உன்னை என்னுடைய நீதி வலது கரத்தினால் தாங்கி கொண்டிருக்கிறேன். தாங்கி என்ன செய்ய போகிறேன்? உன்னை அப்படியே உயர்த்த போகிறேன். 6வது வசனம் அப்படி 11 அப்படி வாசிங்க. 11 வசனம். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும், உன்மேல எரிச்சலாயிருக்கிற யாவர் மேலும் வெட்கி லட்சை அடைவார்கள். அவங்களாம் வெட்கப்பட்டு லட்சை அடைஞ்சு உன்னோடு வழக்காடுகிறவர்கள், உங்களோட வழக்காடுறவங்க நாசமாய் ஒன்றுமில்லாமல் ஐயோ போவார்கள். இயேசுவே ஸ்தோத்திரம். உங்களோட வழக்காடுறவங்க எப்படி போவாங்களாம்? ஆமென். அப்ப உங்களை கர்த்தர் எங்க நிப்பாட்டி இருக்கிறார் பாருங்க, எங்க உயர்த்திக்கிறார் பாருங்க. இதை மறந்துடாதீங்க. இதை மறந்துவிட்டு நீங்க சண்டை போடுறவங்களா, சாபம் விடுறவங்களா, நீங்க பழி சொல்றவங்களா, நீங்க வழக்காடுறவங்களா, ஒரு வார்த்தைக்கு 50 வார்த்தை பேசி நீங்க ஓய் நான் தான் தலைவன், நான் தான் தலைவி, நான் தான், என்னை விட ஒண்ணுமே இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி போய் நின்னீங்கன்னா அப்ப அவருடைய நீதியின் கரம் வேஸ்டா போயிடும். அப்ப ஆண்டவர் நம்ம பக்கத்தில் இருக்க மாட்டேன். இந்த வருஷம் கர்த்தர் சொல்றார், அவருடைய நீதியின் கரத்தினால் தாங்குவார் என்று சொல்லி. கர்த்தர் நம்மளை அவருடைய நீதி கரத்தை தாங்கி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எதிர்த்து நிற்கிறவங்க நாசமாக்கப்பட்டு 11 வசனம் அழகா சொல்லப்பட்டு 6வது வசனம் வாசிங்க. 6வது வசனம் 41. 41. ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசை செய்து என்ன செய்யணும்? ஒருவருக்கு ஒருவர் சபையில, குடும்பத்துல, வேலையில, வியாபாரத்துல ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசை செய்து ஒருத்தர் இடத்துல ஒருத்தர் நின்று பேசணும். ஆமென். ஒருத்தர் ஒருத்தர் நின்று பேசும்போது, இப்ப நான்லாம் பாத்தீங்கன்னா விசுவாசி இடத்துல நின்று பேசுவேன். ஒரு மனுஷன் எனக்கு பிரச்சனை வருது, எனக்கு வந்து கவுன்சிலிங் வரான்னா அவங்க இடத்துல நின்று பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது யார் சரி யார் தவறுன்னு தெரியும். அந்த இடத்துல நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லி நின்னேன்னா கண்டுபிடிக்க முடியாது. அந்த இடத்துல நானா இருந்தா எப்படி இருந்திருப்பேன்? அப்படி யோசிக்கணும். அப்படி யோசிக்கும் பொழுதுதான் காரியங்களை சரியா செய்ய முடியும். ஒருத்தருக்கு ஒத்தாசை செய்து திடன்கொள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறார். ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும்? திடன்கொள், தட்டி கொடுக்கணும். திடன்கொள், நான் இருக்கிறேன். இந்த வருஷம் ஒருத்தர் அந்த குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள வரணும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ள வரணும், சகோதர சகோதரி விட்டார் உறவுக்குள்ள வரணும், சபையோர்களுக்குள்ள வரணும், வேலை செய்யற இடத்துல வரணும், வியாபாரம் செய்யற இடத்துல வரணும், படிக்கிற இடத்துல வரணும். இருக்கீங்களா? நம்ம அந்த செய்கிறேன். அடுத்து வாசகம். ஒருவருக்கு ஒரு ஒத்தாசை செய்து சரி திடன்கொள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறான். சொல்லி சித்திர வேலைக்காரன் தட்டானையும் சுத்தியாலே மெல்லிய தகடு தட்டுகிறவன் அடைக்கலின் மேல் அடிக்கிறவனையும் உற்சாகப்படுத்தி இசைக்கிறதற்கான பக்குவம் என்று சொல்லி அது அசையாதபடிக்கு அவன் ஆணைகளால் அதை இருக்குகிறான். உற்சாகப்படுத்தணும். வேலை செய்யறவங்க ஒருத்தருக்கு உற்சாகப்படுத்தணுமா? உங்க வீட்டுல உங்க பிள்ளைகள் வேலை செய்யணும், உற்சாகப்படுத்தணும். கணவன் வேலை செய்யணும், உற்சாகப்படுத்தணும். மனைவி வேலை செய்யணும், உற்சாகப்படுத்தணுமா? வேலை செய்யறதுல ஒருத்தருக்கு உற்சாகப்படுத்தணுமா? என்கரேஜ் பண்ணணுமா?
இந்த வருஷம் நீங்க அப்படிப்பட்டவங்களை நீங்க மாறணும். ஏன்னா கர்த்தர் உங்கள் நீதியின் கரத்தினாலே தாங்கி கொண்டிருக்கிறார். இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியம். அடுத்து கடைசியாக 90 சங்கீதம் 14 வசனம். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆமென். கர்த்தர் இந்த வருஷத்தை மகிழ்ச்சியாய் ஆக்கி உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமென். கடைசியாக கர்த்தர் உங்களுக்கு இந்த வருஷத்தை மகிழ்ச்சியா ஆக்கி வரார். எப்படி? கடந்த நாட்களிலே கண்ட துன்பங்களுக்கு நிகராக, பாடுகளுக்கு நிகராக, பயங்கரத்துக்கு நிகராக, எல்லா வழக்குகளுக்கு நிகராக, விரோதங்களுக்கு நிகராக, தடைகளுக்கு நிகராக, பாதகங்களுக்கு நிகராக, பயங்களுக்கு நிகராக, எல்லா விதமான சாப பாவங்களுக்கு நிகராக கர்த்தர் உங்களுக்கு இந்த வருஷம் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறார். மிகுதியாய் கொடுக்க போகிறார். எசேக்கியேல் 34 அதிகாரம் 24 30 வரைக்கும் வாசிக்கும் போது எப்படிப்பட்ட மகிழ்ச்சின்னு சொல்லி உங்களுக்காக பார்க்கலாம். எசேக்கியேல் புஸ்தகம் 34வது அதிகாரத்தை திருப்பி 24 30 வரைக்கும் அப்படி வாசிங்க. கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாக இருப்பார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும். பூமி தன் பலனை தரும். அவர்கள் தங்களுடைய தங்கியிருக்கிற தேசத்திலே சுகமாயிருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களை கைக்கு அவர்களை நீங்களாக்கி. ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த வசனங்கள் பாருங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 34 24 30 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இந்த வருஷத்தை கர்த்தர் உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாற்றி கொடுப்பார். உங்கள் எல்லாம் அந்தகார கட்டுகள், சிறை கட்டுகளை உடைத்து, பாவக்கட்டுகளை உடைத்து, சுகமாய் உங்களை உங்க தேசத்துல சுகமாய் இருக்க பண்ணி வாழ செய்து ஆசீர்வாதம் மழை பெய்ய வச்சு இந்த வருஷம் உங்களை மகிழ்ச்சியாய் நிரம்ப பண்ணுவார். ஆதியாகமம் 22:18 சொல்லுது, நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஒரே ஒரு காரியம். என்ன செய்ய வேண்டும் பார்ப்போம். என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன செஞ்ச அந்த 7 விஷயங்கள் எனக்கும் என் குடும்பத்துக்கும் இந்த வருஷம் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். நான் என்ன செய்யணும்? என்ன செஞ்சால் நிறைவேறும்? ஆதியாகமம் 22:18 வாசிக்கும் பொழுது, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சன்னதிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். போதும். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த இந்த வருஷம் நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சால் இந்த வாக்குத்தத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த 7 விதமான ஆசீர்வாதங்களும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் நிறைவாக வந்து சேரும். ஏசாயா 61:7 உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாக பலன் வரும். இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதை நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். இந்த வருஷம் உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சி உண்டாகும். குறைவில்லாத, அழிவில்லாத, முடிவில்லாத ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு இந்த வருஷத்துல கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு தத்துவம் பண்ணி இருக்கிறார்.
இந்த வருஷம் ஒரு அற்புதமான வருஷமா இருக்கும், ஒரு அதிசயமான வருஷமா இருக்கும், ஒரு ஆசீர்வாதமான ஒரு வருஷமா இருக்கும். அவருடைய வார்த்தைகள் நிறைவேறத்தக்கதான ஒரு வருஷமா இருக்கும். அவருக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு எதை விடணும், எதை செய்யக்கூடாது, எப்படி பேசக்கூடாது, எங்க போகக்கூடாது, யாரோட பழக்கம் வளர்க்கக்கூடாது, ஆண்டவருக்கான நேரம் எப்படி கொடுக்கணும், ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கணும், ஆண்டவரோடு உறவு கொள்ள, வேதம் வாசிக்க, செபிக்க எவ்வளவு நேரம் கொடுக்கணும், அது முக்கியத்துவத்தை ஆண்டவர் கொடுங்க. இல்லைங்க வேலைக்கு தான் கொடுப்பேன், வியாபாரத்துக்கு தான் கொடுப்பேன், மனுஷனுக்கு தான் கொடுப்பேன், என்னுடைய சரீரம் எந்திரிக்காது, அது படுத்துக்கிடுச்சு, அது முடியாது, இது முடியாது அப்படி நீங்க சொன்னீங்கன்னா இந்த காரியம் நடக்காது. கர்த்தர் உங்களுடைய துன்பத்துக்கு பதிலாக இரட்டிப்பான மகிழ்ச்சி இந்த வருஷத்தை கொடுப்பாரு. நன்மைகளை எதிர்பாருங்க, நன்மைகளை எதிர்பாருங்க. கர்த்தர் நன்மைகளை நிச்சயமா கொடுப்பார். நன்மைகளை மட்டுமே பேச பாருங்க, நன்மைகளோடு ஆண்டவரோடு தொடர்பு கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை காப்பார். இந்த வருஷம் முழுவதும் கண்களை மூடி தலைகளை ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த புதிய வருஷத்தில், இந்த 2026 வருஷத்தில் சகரியா 9:12 நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கீங்க. ஆண்டவரே, கடந்த வருஷ காலங்களிலே எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ மரண பயங்கள், எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ பிரச்சனைகள், வேலையில, வியாபாரத்துல, குடும்பத்துல, படிப்புல, ஒவ்வொரு விதமான காரியங்களினால் சிக்கொண்டு தவித்துக் கொண்டு இந்த வேலையில கர்த்தாவே நீங்க மனம் திரும்பினால் இந்த வாக்கு தத்தம் நிறைவேறும், உங்களை நம்பினால் இந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் சொல்லி இஸ்ரவேல் சொன்னது போலவே உங்க நம்பி மனமாறி மனம் திரும்பி வந்திருக்கிற இந்த ஜனம் ஒவ்வொருவரையும் கருத்துல ஒப்புக்கொடுக்கிறேன். கர்த்தாவே, இந்த வாக்கு தத்தம் சொன்னதுபடியாக இந்த 7 விதமான நன்மைகளும் இவர்களுக்குள்ள கொடுத்து, இவர்கள் பிள்ளைகளுக்குள்ள கொடுத்து, ஆண்டவராக இயேசுவே இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லுங்க. குடும்பங்களை கட்டும், தேசங்களை கட்டும், எல்லைகளை கட்டும். உன்னுடைய வாக்கு தத்தம் ஆசீர்வாதமாக நிறைவேறட்டும். கையிடுகிற வேலைகளில் பாதுகாப்பு உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். வியாபாரங்களிலே பாதுகாப்பு உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். பிள்ளைகளுடைய படிப்புகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிள்ளைகளுடைய போக்குவரத்தும் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாக இருக்கட்டும். நெகட்டிவ் தாட்ஸ்களை இவர்களிடத்தை நீக்கி போடுகிறேன். பாவ சாபங்களை இவர்களிடத்தில் நீக்கி போடுகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இவர்கள் மேல் வைக்கிறேன். இயேசுவுடைய ரத்தத்தை இவர்கள் மேல் பூசுகிறேன். சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பாதுகாப்போடு இந்த வருஷம் தீர்க்காயுசோடு வாழ்ந்து வாழ்ந்து படி பூமியை நிரப்பட்டும். முதியோர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம், ஊழியக்காரிகள் ஆசீர்வதிக்கப்பட்டோம், சபை ஆசீர்வதிக்கப்பட்டோம், தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம். உங்க இடத்துல ஒப்பு கொடுக்கணும், தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் சொந்த பிதாவே. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.